இப்போ நாங்க கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. அத்தனை வருஷமா ஒரு 2 குழந்தை போதும். நாங்க நாங்க அதுக்கு ஹிந்தியில் ஒண்ணு சொல்லிருக்கோம், ஹம் தோ ஹமாரா தோ. நாங்க 2 பேரு, நானும் என் மனைவி 2 பேரு, எங்களுக்கு 2 குழந்தைங்க போதும். அதுக்கு என்ன கஷ்டம்னா, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை வளர்த்தா கஷ்டம் இல்லை. 2ம் பெண்ணா போச்சுன்னா இன்னும் ட்ரை பண்ற ஆளு ஒரு பெண் குழந்தை வரணும். அதுக்கு எப்படி ஒரு எஜுகேட் பண்றதே எனக்கு தெரியல. ஒரு பெண் குழந்தை வந்தா அதோட நிறுத்திக்கலாம், ஒண்ணும் கஷ்டம் இல்லை. பெண்ணும் ஆணும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியலையே நம்ம நாட்டுல. நான் சொன்னது என்ன, 2 பொண்ணுங்க பெற்று 2 குழந்தை தான் போதும். 2 ஆண் குழந்தை இருந்தாலும் 2 பெண் குழந்தை இருந்தாலும் நிறுத்திடணும்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்றது? நான் சொல்றேன், அந்த எண்ணம் மக்கள் மனசுல இருந்து மாற வேணுமானா 50% பெண்களுக்கு உத்தியோகம், 50% ஆம்பளை. நம்ம நாட்டுல 100 பொம்பளைங்க ஒரு ஆபீஸ்க்குள்ள 100 பேர் உத்தியோகஸ்தர் இருந்தா 50 பேர் இருக்காங்களான்னு கேட்கணும். இல்லாவிட்டா அதை போடுன்னு சொல்லணும். அப்ப பெற்றவங்களுக்கு ஆண் இருந்தாலும் ஒண்ணு, பொண்ணு இருந்தாலும் ஒண்ணு. இப்போ ஆம்பளை தான் உத்தியோகம் பார்க்கறான், பொம்பளை தான் வீட்டுல இருக்கிறா. அதனாலேயே நமக்கு ஆம்பளை பிள்ளை ஒண்ணு வேணும்னு தோணுது. அவன் சம்பாதிக்கிறான் அவன் என்ன தோணுது. இதெல்லாம் இதுதான். அதனால நாம ஈக்குவலைஸ் பண்ணிட்டா உத்தியோகத்தை ஆளுக்கு சரி பகுதின்னு. அப்ப ஆண்களுக்கு கொஞ்சம் அப்போஸ் பண்ணுவாங்களே, ஏன் எப்படி அப்போஸ் பண்ணி ஆள் இப்ப எப்படி நீங்க தான் அப்போஸ் பண்ண முடியும்? உங்க மகளுக்கும் உங்க தங்கச்சிக்கும் உத்தியோகம் வர்ற போது நீங்க அப்போஸ் பண்றீங்க. இல்லாத 3 தானே வரும். யாருக்கும் வருதுன்னா உங்களுக்கு வேலைன்னு, உங்க பொண்ணுக்கும் வருது உத்தியோகம், உங்க தங்கச்சிக்கும் வருது. அதனால அப்படின்ட்டு சட்டமே போட்டோம். இப்ப ஆஜராவர்கள் போட்ட மாதிரி 50% ஃபீமேலுக்கு உத்தியோகம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மாற்றணும்னா தகுதி இல்லை. இந்த சஜஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சஜஷன் ரொம்ப நல்ல சஜஷன், ஒரிஜினல் சஜஷன். இது நாங்க எக்ஸாமின் பண்ணி பாக்குறோம், பண்ண முடியுமா?